ஹாய்! டாக்டர் பூங்கொடி பாலா பேசுறேன். டிப்ரஷன் பத்தி நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காலத்துல நெறைய யங் மதர்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு குழந்தைய பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன? அதுதான் போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன். போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன் அப்டின்னா, டெலிவரிக்கு அப்புறம் அந்த யங் மதர்ஸ்க்கு வர டிப்ரஷன் தான் போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன்னு சொல்றோம். ஸோ இத பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். அத பத்தி தான் இந்த வீடியோல பேசப் போறோம். மோஸ்ட் ஆஃப் தி லேடீஸ் வேலைக்கும் போகல. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும் தான் அவங்களோட வேலைன்னு இருந்தாங்க. பட் இன்றைய காலகட்டத்தில மோஸ்ட் ஆஃப் தி லேடீஸ் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி குழந்தை பிறந்துருச்சுனாலே, ஐயோ! எனக்கு கரியர் பிரேக் ஆயிடும்னு பயப்படுறாங்க. சொல்லப்போனா நெறைய யங் கேர்ல்ஸ் என்னோட கவுன்சிலிங்க்கு வர்றப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு மேரேஜ்னாலே பயமா இருக்கு. அதுக்கப்புறம் டெலிவரி இது என்னோட கரியர எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணும்? எப்படி நான் பார்த்துக்க போறேன்? இல்ல நெறைய பேர் மேரேஜ் பண்ணிட்டாலும் எனக்கு குழந்தை வேண்டான்னு சொல்றாங்க. அதற்கெல்லாம் முக்கியமான காரணம் அப்படிதான் எல்லாம் பண்ணிட்டாலும், நெறைய பேத்துக்கு இந்த போஸ்ட்நேட்டல் டிப்ரஷன் அதிகமாயிட்டே வருது. இது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். பட் ஆனா, இது ஈஸியா சரி பண்ணக்கூடிய விஷயம் தான். அதுக்கு வந்து நம்ம ஃபேமிலி அண்ட் சொசைட்டியா நெறைய விஷயங்கள் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்நேட்டல் டிப்ரஷனுக்கான அறிகுறிகள் என்ன? இப்ப டிப்ரஷனுக்கு என்ன அறிகுறியோ அதே தான். எஸ்பெஷலா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப சோகமா ஃபீல் பண்றது, ஒரு ஹேப்பியாவே இருக்க முடியாம இருக்கிறது. ஏன்னா, ஒரு புதுசா நம்ம ஃபேமிலில ஒரு பாயோ, கேர்ளோ இருக்காங்க. அது ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா, அத பத்தி என்ஜாய் பண்ண முடியாம, சோகமா இருந்துட்டு, எனக்கு சாப்பிட பிடிக்கல, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படின்ட்டு லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்றது தான் இந்த டிப்ரஷன். அது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போகும் அப்படின்னா, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி சூசைட் வரைக்கும் கொண்டு போகும். நெறைய இன்சிடென்ட்ஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. ரிசர்ச் ஸ்டடீஸ் சொல்லுது. குழந்தையிலயும் சேர்ந்து அவங்க ஹார்ம் பண்ணிடுறாங்க. அப்படின்னா, இப்ப ஒரு கார் பார்க்ல இருந்து குழந்தையோட சேர்ந்து ஜம்ப் பண்றது, குழந்தையிலயும் ஹர்ட் பண்றது, குழந்தை மேல இரிட்டேஷன் காமிக்கிறது, குழந்தைய அடிக்கிறது, அப்யூஸ் பண்றதுன்னு நெறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ, அப்ப அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அன்பு, பாசம், அரவணைப்பே கிடைக்காம போயிடும். ஸோ, இது எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வேணும்னாலும் கொண்டுட்டு போகலாம். சரி, இத எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? இதுக்கு நம்ம ஃபேமிலியும் சொசைட்டியாவும் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, ஒரு பிரெக்னன்சிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் இல்ல. அதுக்கு நெறைய எஃபோர்ட் போடணும். அது வந்து ஒரு லேடியோட உடம்புல நடக்கிற சைக்காலஜிக்கல் அண்ட் பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் நெறையா நடக்குது. அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அது எமோஷனலாவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும்.